அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருகிறார். அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்து வந்த பாதைகள் மிக கடினமாக இருந்தால் கூட, அநேக சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் கூட வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது உண்டு. ஆனாலும் கிருபையாய் அந்த நம்ம கடந்து வந்த பாதைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஆமென். அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நம்ம சோர்ந்து போன நேரங்கள், தளர்ந்து போன நேரங்கள், ஒன்றுமில்லாமல் இருந்த நேரங்கள், கண்ணீர் விட்ட நேரங்கள், பல சூழ்நிலைகளை நாம் கடந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம். அந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆமென். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இந்த நாளில் கூட வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க அதிகமாக, இன்னும் அறிமுகமானவங்களை அழைத்து கொண்டு வாங்க. இந்த இடம் இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் நிரப்பணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நான் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணி ஒரு இமேஜினேஷனை என் கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய், உன் பார்வை எங்கே இருக்கணும்? நீ இந்த தேசத்துல எங்கும் நடந்து திரிந்து உன் கண்ணை எந்த தூரம் மட்டும் எட்டுமோ அது வரைக்கும் நீ பாரு. நம்ம முற்பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்னது அப்படிதான். நீ பாரு, 4 திசையிலும் நீ நட, 4 பக்கமும் நீ பாரு. உன் கண்கள் விசாலமாகட்டும். ஒரு குறுகிய மனப்பான்மை தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு காலம் இருக்கக்கூடாது. ஐயோ ஒண்ணுமே இல்லையே, ஒன்றும் இல்லைதான். ஒன்றும் இல்லாத நேரத்தில் பெரியது யோசிங்க. ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். அதாவது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் அவருடையது. அப்போ கர்த்தருடையது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. நம்ம அதனால ஆண்டவரே ஒன்றும் இல்லையே, வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் அதையாவது நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிப்போம். அநேக ஆத்துமாக்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஏன்னா வருகிறவர்கள் கூட வர முடியாதபடிக்கு பல தடைகள் காணப்படுகிறது. கர்த்தர் வருகிற நாட்களில் அவர்களை நம்மோடு கூட ஆராதிக்கும்படியாக கொண்டு வர வேண்டும். இன்னும் புதிய ஆத்துமாக்கள், நம்ம ஃபோக்கஸ், நம்ம விஷன் எல்லாம் இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள், விடுதலை பெறாத மக்கள் அநேகர் இந்த இடத்திலே கடந்து வர வேண்டும் என்று நான் வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன். அது ஒன்றுதான் என் வாஞ்சை. வேற எதற்காகவும் நான் ஜெபிக்கிறது இல்லை. இங்க வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அதை தவிர்த்து ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிற அநேக பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மிக முக்கியமாக ஒரு ஆத்மா பாரத்தோடு இந்த தேவ சமூகத்திலே நான் இருக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் அநேகரை கொண்டு வர வேண்டும். ஆமென். இன்னும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பின்மாற்றத்துல போனவங்க இருக்கிறாங்க. பலவித பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கர்த்தர் கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை மிக சுருக்கமாக நேரம் முடிந்து விட்டது. ஆனாலும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தான் வந்திருக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 13 அதனுடைய 1வது வசனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல இந்த வசனத்தை எழுதும் போது, இந்த வார்த்தை அவர் சொல்லி பாடும்போது மிகவும் உபத்திரவத்தின் ஒரு நேரம், மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலே, மிக கடினமான ஒரு பாதையிலே அவர் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி அவர் கேட்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு விண்ணப்பம், ஒரு பாட்டு. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? ஆமென். எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்க இந்த கொஸ்டினோட வந்திருப்பீங்க. இதயத்தின் ஆழத்துல இருக்கும், ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேனே, இது எதுவரைக்கும் ஆண்டவரே? அல்லேலூயா. எதுவரைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவரைக்கும் ஆண்டவரே? இதுக்கு ஒரு முடிவில்லையா? இதற்கு ஒரு முடிவில்லையா? இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவில்லையா? இந்த பிரச்சனைக்கு ஒரு
முடிவில்லையா? இந்த பலவீனத்திற்கு ஒரு முடிவில்லையா? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேறி செல்வதற்கு என்னுடைய பொருளாதார தடைகள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும் இந்த கடன் பிரச்சனையில நான் இருக்கணும்? எதுவரைக்கும் மற்றவர்களுடைய பேச்சை நான் கேட்கணும் ஆண்டவரே? எதுவரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படணும் ஆண்டவரே? குடும்பத்துல அப்படி பல கொஸ்டினோட வந்திருப்பீங்க. நம்ம மட்டுமல்ல, இந்த வார்த்தையை நம்ம பேசுகிறது நம்ம மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஒரு சில வசனங்களை நான் சொல்லிவிட்டு, ஏன் கர்த்தர் நம்மை மறந்து தன்னுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அங்கேயும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். எடுத்தீங்கன்னா வாசிங்க. சங்கீதம் 42:9 சத்தமா வாசிங்க. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? எல்லாமே ஏன் ஏன் என்கிறதான கொஸ்டினை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சமூகத்தில் வைக்கிறார். கர்த்தரை நோக்கி கேட்கிறார், ஏன் அப்பா என்ன மறந்தீர்? அல்லேலூயா. அவர் மறப்பாரா? கர்த்தர் மறப்பாரா? கவனிக்கிறீங்களா? கர்த்தர் மறப்பாரா நம்மள? அவர் மறந்தாச்சுன்னா நம்ம நிலைமை என்னதாய் போகும்? அவர் மறந்தாருன்னா, நம்மளை மறந்தார், ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மறந்தாருன்னா, நம்ம இந்த உலகத்துல எங்கேயோ நம்ம அழிந்து போயிருப்போம். உயிரோட இருந்தா கூட கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அஞ்ஞானிகளை போல, புற ஜாதி மக்களை போல வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினாலதான் நம்ம எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? அவரை துதிக்கும்படியாக வாஞ்சையோட வந்திருக்கிறோம். ஆமென். ஆராதனைக்கு வருகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆராதனைக்கு கடந்து வருகிற அந்த நாள்ல தான் பல பிரச்சனைகள், பல சோதனைகள் வரும். எப்படியாவது தடை பண்ண வேண்டும். அதையும் தாண்டி தேவ சமூகத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், ஏனப்பா என்னை மறந்தீர்? ஏன் மறந்தீர்னா, சத்ருனால நான் ஒடுக்கப்பட்டு நான் எப்படி திரிகிறேன்? துக்கத்துடனே திரிகிறேன். அல்லேலூயா. துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறமாக நான் என் சப்ஜெக்டுக்கு நேராக வரப்போகிறேன். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்மளும் அநேக நேரத்துல கேட்கிறோம், ஆண்டவரே யாப்பா, ஏன் ஆண்டவரே இது? அப்போ சத்ருனால் ஒடுக்கப்படும் போது ஒரு மனிதன் தேவனை நோக்கி கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே யாப்பா என்ன மறந்துட்டீங்களோ என்று கேட்கிறார். இன்னும் ஆசாப் இன்னும் ஒருபடி மேல 77வது சங்கீதத்துல அதனுடைய 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? அல்லேலூயா. பாட்டுக்காரனாகி ஆசாப் என்ன பாடுகிறார் தெரியுமா? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்டதான பாதைகள் வழியாக கடந்து வந்திருக்கிறாங்க. புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசி புலம்பும் போது, புலம்பல் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டு இருப்பது என்ன என்று கேட்கிறார். ஆமென். ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டோட்ட நெடுங்காலமாய், அங்க அவருடைய வாழ்க்கையில பார்த்தா நெடுங்காலமாய் அநேக வருடங்களாக காலங்களாக அவருக்கு அவர் படுகிற அந்த வேதனைகள், பிரயாசங்கள், பாடுகளை வைத்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நெடுங்காலமாய் எங்களை வந்து இருக்கிறீரே, உங்க முகத்தை எங்களுக்கு விரோதமாக மறைத்து வைத்திருக்கிறீரே, நீர் கேளாதபடிக்கு காதையெல்லாம் அடைச்சு வச்சிருக்கீங்களே ஆண்டவரே. ஆனா அப்படி அல்ல. நம்முடைய ஒவ்வொரு அசைவும், ஆமென், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், நம்ம விடுகிற கண்ணீர், அல்லேலூயா, நம்ம விடுகிற பெருமூச்சு, தேவ சமூகத்துல என்னென்ன நம்ம செய்கிறோமோ எல்லாம் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். சில நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க. இங்கே சப்ஜெக்டுக்கு நேராக நான் கடந்து வர விரும்புகிறேன். அப்போ சங்கீதக்காரனாக தாவீது கேட்கிறார், ஆண்டவரே தேவரே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அந்த எது வரைக்கும் என்கிற இடத்துல இந்தையோடு அது முடியட்டும். ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம், இந்த செகண்ட், இது வரைக்கும் ஆண்டவரே, இதுக்கு மேல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஏன் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார் என்றால் 3 காரியங்களை மிக வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 13, 14, 15வது வசனத்தை சத்தமாக யாராவது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்கள். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்,
தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுறார், ஏப்பா நான் என் முகத்தை உனக்கு மறைக்கிறேன், ஏன் உன் முகத்தை நான் எனக்கு மறைக்கிறேன், ஏன் நான் மறைந்தது போல மறைந்திருக்கிறேன் உனக்குன்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்ககிட்ட இல்லை என்று கர்த்தர் வருத்தப்பட்டு சொல்கிறார். நம்ம சில பிள்ளைகள்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்போம், இது கிடைக்கும், என் பிள்ளை என் கூட பேசுவான், எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும், என் பிள்ளை என்னை நேசிப்பான். இப்படி பல சூழ்நிலைகள்ல ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ஒரு சின்ன பிராயத்திலிருந்து வளர்த்தி ஆளாக்கி ஒரு பிள்ளைகளை அவங்க திருமண காரியங்களை செய்து வைத்து விட்டு பெற்றோர் வயதாகும் போது பிள்ளைகளிடத்துல சில காரியங்களை எதிர்பார்த்து அது கிடைக்காத நேரம் அந்த பெற்றோருடைய கண்ணீர் அவருடைய இருதயம் நொறுங்கும். ஆனாலும் அந்த பிள்ளைகளை அவங்க மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அது மாதிரி தான் இங்க கர்த்தர் நம்ம மறக்க மாட்டார். ஆனா மறந்தது போல அவர் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அடுத்து இரண்டாவதாக, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூடி வருதலை நான் என்ன செய்கிறேன், இனி சகிக்க மாட்டேன். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய ஆராதனைகள், வீணான ஆராதனைகள் நிமித்தமாக முழு மனதோட முழு பலத்தோட முழு ஆத்மாவோட தேவனிடத்துல அன்பு கூறணும், கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். இப்போ இங்கே அதை ஆராதிக்காத பட்சத்தில் வீணான ஆராதனை தேவ பிள்ளைகள் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறாராம், மறைக்கிறாராம். சிலவங்க காணிக்கை கொடுக்கணுமே என்ன செய்வாங்க, காணிக்கை சம்பளம் வந்த உடனே தசம பாகம் கொடுக்கணும்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அப்படிதானே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதில் கரெக்டான தெய்வ பிள்ளைகள். ஏன்னா இந்த செய்தி அநேகர் கேட்கறதுனால நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா வீணான காணிக்கைகள், அல்லேலூயா, காணிக்கை கொடுக்கறது ஒரு பாரமா இருக்குன்னு சிலவங்களுக்கு. கர்த்தருடைய சமூகத்துல போகும்போது வருங்கையா என்ன செய்யக்கூடாதாம், போகக்கூடாதாம். நம்ம எல்லாம் ஆலயங்களுக்கு போகிறவங்க தான். அல்லேலூயா. வீணான காணிக்கைகளை செலுத்துகிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவர் சகிக்க கூடாமல் இருக்கிறார். இன்னொன்னு வீணான ஆராதனைகள். ஆராதனை என்ற போர்வையில இன்னைக்கு பயங்கரமான ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு கூட்டம் அதற்கு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து இன்னைக்கு பெரிய கான்செப்ட் எல்லாம் நடத்துறாங்க. நல்லது. எத்தனை பேர் அதுல மனம் திரும்புறாங்க, எத்தனை பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்மாறி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடந்த நாள்ல ஒரு பிள்ளை சொல்லுது, ஒரு கான்செப்டுக்கு நாங்க போயிருந்தோம், காசு கொடுத்து போயிருந்தோம், 4 மணி நேரம் எங்களை ஆட வச்சாங்க, காலெல்லாம் வலிக்குது. இல்லையா, என்னதான் மிச்சம், காலெல்லாம் வலிக்குது. ஆராதனைன்னா ஆட்டம், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கர்த்தர் இதெல்லாம் ஒன்றும் பிரியப்படலை. யார் என்ன நினைச்சாலே பரவாயில்லை. வேத வசன சத்தியத்தின்படி வீணான ஆராதனைகள் கர்த்தர் அருவருக்கிறார். அதையெல்லாம் இது நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். நீ பல வர்ண அங்கிகளை போட்டு பல லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸோட ஸ்டேஜில் ஷூவையும் போட்டு நீ ஆட்டம் பாட்டம் போட்ட உடனே கர்த்தர் கேட்கிறார் என்று அர்த்தமா? இல்லை, கர்த்தர் கேட்கவில்லை. கர்த்தர் முகத்தை மறைக்கிறார். நீ லட்சங்களை கூட்டலாம், அல்லேலூயா, ஆயிரங்களை கூட்டலாம், பல கோடிகளை நீ சம்பாதிக்கலாம். கர்த்தர் அந்த ஆராதனையில மகிமைப்படுகிறாரா? இல்ல, கர்த்தர் மகிமைப்படவில்லை. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சகிக்க முடியல. இதெல்லாம் பார்த்து நான் இழைத்து போனேன். வேதனையோட வருத்தத்தோட இங்க கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை கொடுத்து, எப்பா என்னால நீ முடியல, நான் இழைத்து போனேன். உங்க மாத பரப்பு மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நல்லது, ஆராதனைகள் நல்லது. பிராமிஸ் எல்லாம் வாரி வழங்குறாங்க. எப்படி தீபாவளி போனஸ் போல கொடுக்குறாங்க. எத்தனை வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது தேவ பிள்ளைகளை. ஒன்ன நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறாரா இல்லையா? அல்லேலூயா. நீங்க கண்ணீர் வடிக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறாரா இல்லையா? கர்த்தர் தருகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சர்ச்சில் போய் நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொடுக்கிறது நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற உங்க மாத பரப்புகளை எல்லாம் நாங்க இருக்கிறப்பா, நீ கையை தூக்கி நின்றால் அந்த வசனத்தை வாசிங்க. அதனுடைய 14வது வசனம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மாத பிறப்பாரா, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்காக வாக்குத்தத்த ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நல்லது, மாதத்துக்கு ஒருக்கா நடத்துங்க. அந்த மக்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து விட்டு அந்த மக்களை ஒரு மாதத்துக்கு ஒருக்காக சந்திக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. சந்திக்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு காலாவது சந்திக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சாமான்னு கேட்குறீங்களா? கொடுக்குறோமே. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்களா? வாங்கி பிள்ளைகிட்ட என்ன கேட்பீங்களா? நான் வாங்கி தந்தேனே, அதை பயன்படுத்துறியா? இல்லை அதை ஒரு ஓரமாக வச்சிருக்கிறியா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு விலையில் இந்த பொருளை வாங்கி கொடுக்குறீங்களா? நான் ஒரு ட்ரெஸ் ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறீங்க. தம்பி நீ அதை போட்டியாடா? போட்டு பார்த்தியா? நல்லா இருக்கா அவனுக்கு? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வாங்கி வைத்திருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது? சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கர்த்தர் வெறுக்கிறார், கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வருத்தப்படுவாரா? கர்த்தர் வருத்தப்படுவாரா? கர்த்தர் வருத்தப்படுவாராமா? கர்த்தர் வருத்தப்படுவாரா? கர்த்தர் வருத்தப்படுகிறார். இந்த ஆராதனையில எல்லாம் கர்த்தர் பிரியப்படலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த பரத்தால ஓடுகிறது, பின்னாடி ஓடுறாங்க. அவங்க வராங்க, இவங்க வராங்க. ஐயோ, தேசத்துல பிரபலமானவர்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் விரும்புகிறாரா? இல்ல, கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு வருத்தமா இருக்கிறது. இதெல்லாம் நீ பல கோடிகளை சம்பாதிக்கலாம், ஒரு நாள் தேவ சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க. நீ ஒரு ஆராதனை நடத்துறீங்கன்னா உனக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ ஏன் டிக்கெட் போடுற? கர்த்தர் எந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் முகத்தை மறைக்கிறார் தெரியுமா? எது வரைக்கும் தெரியுமா? இந்த கூட்டம் எல்லாம் மனம் திரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். இவங்களை பின்பற்றி போகிறவங்க எல்லாம் மனம் திரும்பணும். ஆவிக்குரிய உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம எந்த கூட்டத்தை, எந்த ஆட்டம் பாட்டத்தை பார்த்து ஓட வேண்டியவர்கள் அல்ல. நம்ம நீ அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஹல்லேலூயா உன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணும்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் ஓட வேண்டிய தேவையில்லை. அதனால போக வேண்டாம் என்று சொல்லல. எல்லாவற்றையும் நிதானித்து பாருங்க. உண்மையா ஆவிக்குரிய ஆராதனைகள் நடக்கிற இடத்துல போங்க. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. சரியான சத்தியத்தின் பாதையில நடத்துவாங்க. ஆனா இந்த ஆட்டம் பாட்டங்கள் டிக்கெட் கொடுத்து போகிறது, இந்த வேலையை வச்சுக்கிறாருங்க. அந்த காசுக்கு வீட்டுல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க. ஆமென். எத்தனையோ ஊழியங்கள் கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது ஒரு பணத்துக்கு மேல பணம், பணத்துக்கு மேல பணம். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லாத்தையுமே தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ரொம்ப பயத்தோடு, ரொம்ப தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஏன் தன்னுடைய முகத்தை எதுவரைக்கும் மறைக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஆமென். அதனுடைய 15வது அந்த 14வது வசனத்தின் கடைசி பாகம், அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஆமென். கர்த்தர் இப்ப சோர்ந்து போயிருக்கிறார், நாம் தளர்ந்து போயிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு நாள் 2 நாளா நடக்குது. உலகத்துல 99% இன்றைக்கு சத்திய வசன வேதத்தை விட்டு விலகி ஒரே ஆட்டம், ஒரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை நல்லது. ஆமென். ஆராதனை நல்லதுதான். ஹல்லேலூயா. ஆராதனை, பாட்டு, அபிஷேகம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுல ஒன்றை நல்லா புரிஞ்சு விடணும். ஹல்லேலூயா. விழுந்து போனவனுக்கு இருந்த கிருபை அதான். பாடுகிற கிருபை, நல்ல எல்லா இசை கருவிகளையும் வாசிக்கிற கிருபை தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் விழுந்து போன அந்த கிருபைகள் இன்னைக்கு பிசாசு பல ஊழியர்கள் மூலமாக, பல நபர்கள் மூலமாக தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. நல்லா பாட்டு எழுதுகிறாங்க, நல்லா அபிஷேகத்துல நிறையறாங்க, நல்லா ஆராதனை செய்யறாங்க, இசை கருவிகளை வாசிக்கிறாங்க. விழுந்து போனவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இருந்தார். ஹல்லேலூயா. நம்ப முடிகிறதா? ஹல்லேலூயா. அவன் நல்லா இருந்தான், நல்ல இசைக்கருவிகளை வாசித்து நல்லா பாடல் ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தவன் தான். ஆனா ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்தின போது கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு தேசத்திலே ஆவிக்குரிய வட்டாரங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன் என்னை மறந்தீர், ஏன் ஆண்டவரை மறந்து இருக்கிறீர்? இன்னைக்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் போய் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கொண்டு வருகிறதே, கடைசியில கால்வரிதான் மிச்சம். ஆகவே தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துல மிக தாழ்மையோடு வேதனையோடு சொல்கிறேன், கர்த்தர் ஏன் மறக்கிறார் தெரியுமா? வீணான ஆராதனைகள் செய்கிறது நிமித்தம் கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. ஆமென். அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகள் சுமந்து இளைத்து போனேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஆமென். கையெல்லாம் விரிச்சுதான் ஆராதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2 கையும் விரிங்க, எழும்புங்க, துள்ளுங்க, அசைங்க, டான்ஸ் ஆடுங்க. எல்லாம் நீங்க கைகளை விரிச்சா கூட என் கண்களை நான் என்ன செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைக்கிறேன். ஹல்லேலூயா. 2 கையையும் விரிக்கலாம். தாழ்மையோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து கைகளை தேவ சமூகத்தில் விரிக்கும் போது அந்த கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும்
ஒரு வார்த்தைகள் வரும்போது கைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா தூக்குறோம், அது வேற. நீ கையை தூக்கு காலை தூக்கு என்று சொல்கிறது அல்ல. ஒரு வார்த்தை உன்னை டச் பண்ணும்போது, ஒரு வார்த்தை பேசப்படும் போது அந்த வார்த்தை இருதயத்துல கிரியை செய்யுமானா கையை தூக்கி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சும்மா ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்ல. எதுக்கு சொல்லணும்? ஒரு வார்த்தை உங்களுக்கு டச் பண்ணுதா? ஆண்டவருடைய வசனம் உங்களோட பேசணும். நான் யார் தான் பேசட்டேன், கழுதை தான் பேசட்டேன், அல்லேலூயா ஆமென் என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவம் நமக்கு வேண்டும். மற்றபடி கையை விரித்தா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? என் கண்களை நான் உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறேன் என்று சொல்லுகிறார், மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ வீணான ஆராதனை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மறந்து இருக்கிறாராம், முகத்தை என்ன செய்கிறாராம்? மறைக்கிறாராம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க. பெற்ற தேவனை மறந்தார். கர்த்தர் அதை கண்டு நமது குமாரரும் நமது குமார்த்திகளும் நம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவையினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் கோபப்படுத்தினார்கள். பாருங்க, இரண்டாவதாக சிருஷ்டிகரை மறந்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக வீணான ஆராதனை செய்கிற இடத்திலே கர்த்தர் அதை செவி சாய்க்கிறது இல்லை, கர்த்தர் அதை பார்க்கிறதும் இல்லை. இரண்டாவதாக சிருஷ்டிகர், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய கண்மலை, நம்முடைய தாய், ஆமென், நம்முடைய தகப்பன், நல்ல தகப்பன், அந்த கர்த்தரை ஒரு மனிதன் மறக்கும் போது, இல்லை ஒரு கிறிஸ்தவன் மறந்து வேற காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். ஆமென். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை. என்ன அழகா வார்த்தை வருகிறது பாருங்க, உன்னை பெற்ற தேவனை. ஆமென். உலக பிரகாரமான ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். சும்மாயா வசனம் சொல்லுகிறது? ஒரு தாயை போல நான் என்ன செய்கிறேன்? உங்களை தேற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன்னை பெற்ற தெய்வத்தை நீ என்ன செய்தாய்? மறந்து போனாய். ஆமென். அது நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய 20வது வசனத்துல, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை ஒரு தேவ பிள்ளை அதாவது மறந்து போகும்போது, நினைக்காமல் போகும்போது, ஆமென், அவரை விட்டு நாம் தூரம் போகும்போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் போகும் தெரியும், ஆனா பதில் வராது. கர்த்தர் தம்முடைய முகத்தை சற்று என்ன செய்து கொள்வார்? மறைத்துக் கொள்வார். அப்போ நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் மறவாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம நினைக்கிறோம் என்று சொன்னால், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம்? ஒரு காரியம் ஆசீர்வாதங்கள் நடந்தது, நன்மைகள் கிடைத்தது, தேவ சமூகத்திலே நாம் சந்தோஷமாக சாட்சி பகர்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படிதானே? அது எல்லாருக்கும் அது சகஜமான ஒரு காரியம் தான். கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மை சந்தோஷமான காரியங்களில் நடத்துகிறார். சில கடினமான சூழ்நிலைகளும் பாதைகளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த கடினமான பாதைகளை நாம் கடந்து வரும்போது கூட, இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ள இருக்கும் போது கூட, நம்மை ஜனிப்பித்த அந்த தாயாகி அந்த தெய்வத்தை, அந்த கண்மலை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அவரை மறந்து, ஐயோ இப்படி நடந்தது, என்ன தெய்வம், பலர் இப்படி சொல்லி கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறத என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன், காதால கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் முடிவை பார்ப்பேன். அல்லேலூயா. இப்படி என்ன கர்த்தரை மறக்கிறவர்களுடைய முடிவு பரிதாபம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நினைக்கும் போதெல்லாம், அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், ஆண்டவரே நீர்தான்ப்பா எனக்கு உண்டு, வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்படி சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டார். என்ன கடினமான பாதையில கூட என் பிள்ளை என்ன நினைக்குது, என்னை விட்டு தூரம் போகல, அல்லேலூயா, எனக்குள்ளே இருக்குது என்று அவர் நினைக்கார். பார்த்துடுங்க. அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் அவர் நம்ம நினைச்சு பெருமைப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யோபு பக்தன் சொன்னார், எல்லாமே நஷ்டப்பட்டு போனது. என்ன சொல்கிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்.
அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண் கர்த்தரை காணும். கர்த்தர் அதை தான் கனப்படுத்தினார். அந்த வார்த்தைக்கு ஆன்சர் 42வது அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மை, வேத வசனம். ஆமென். அப்போ எவ்வளவு கடினமான பாதையில பரிசுத்தவான்கள் கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தரை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து முன் சென்றிருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டார். இப்போ இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளை ஜெனிப்பித்த, நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை நடத்துகிற, அனுதினமும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வத்தை நாம் மறந்து போகும்போது, நினையாமற் போகும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். மூன்றாவதாக, வேகமாக சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16, 17, 18. கர்த்தருடைய உடன்படிக்கையை ஒரு தேவ பிள்ளை மீறும் போது, ஆமென், உடன்படிக்கைக்கு செவி கொடுக்காமல் போகும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று அந்த இடத்திலே நம்ம பார்க்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16, 17, 18. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழுப்பி தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமாக்கினால் என்னை விட்டு தங்களுடைய நாட்கள் உடன்படிக்கை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்களின் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அப்போ கர்த்தர் இங்கே மோசேயை நோக்கி சொல்கிறார். மோசேயுடைய கடைசி காலத்துக்கு நேராக அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை என்ன செய்தாங்க? மீறினாங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே, பரிசுத்தவானாகிய மோசே மரிக்கும் முன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் மொத்த வேதமுமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே போகும்போது நான் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் அவங்க மறந்து அதுக்குள்ள போனோடனே அங்க இருக்கிற தெய்வங்களை பின்பற்றி என்னை விட்டு அவங்க என்ன செய்வாங்க? சோரம் போனாங்க. அதனால என்னுடைய உடன்படிக்கையெல்லாம் அவங்க என்ன செய்துட்டாங்க? மீறினாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நிபந்தனையின் கீழே தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். நீ இப்படி செய்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ இப்படி பண்ணு. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் இருக்கிறது, ஒரு கண்டிஷன் இருக்கிறது. கவர்மெண்ட்ல ஒரு கண்டிஷன், ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. அதை விட அதிகமாக பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ இதை செய்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ என்னுடைய வழியை பின்பற்றி நடந்தா உனக்கு நன்மை உண்டாகும், நீ இதை செய், அப்போ உனக்கு ஆசீர்வாதம். உபாகமம் 28 படிச்சீங்கன்னா தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளாம போனா உனக்கு சாபம். ரெண்டத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் எல்லாம் ஒரு நிபந்தனையோட தான் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை மோசே முகாந்திரம் சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஜனங்கள் அங்க போன உடனே ஆண்டவருடைய காரியங்களை, செய்கைகளை, அவர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் மறந்து கர்த்தருடைய உடன்படிக்கை என்ன செய்தாங்க? மீறினாங்க. உடன்படிக்கையை மீறுவது பாவம். ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை என்ன? நீ என்ன செய்? தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கோ. அவன் பண்படுத்தவன் மறந்தான், தன்னை காத்து கொள்ளவும் விட்டு விட்டான். அதெல்லாம் செய்திருந்தான்னா அவன் இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பார். கர்த்தர் சொன்னா, நீ எல்லாத்தையும் செய்தேன்னா நீ இதை என்ன செய்வா? ஆண்டு கொள்ளுவாய் எல்லாத்தையும். சகல மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் எல்லாம் யாருக்கு கீழே தான்? இந்த ஆதாமுக்கு கீழே தான். ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுதான் பேரு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ நான் சொல்லுகிற கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். நீ தோட்டத்தில் உள்ள நடுவில் இருக்கிற விஷயத்தின் கனியை புசிக்காத, தொடாத. இன்னொன்னு, நீ தோட்டத்தை பண்படுத்து. இன்னொன்னு, காத்துக்கொள். அப்போ நீ இதெல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவாய். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல நான் சொல்றேன், நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற நம்மை நாம் பண்படுத்தணும், நம்ம காத்துக்கொள்ளணும். இல்லையா? காத்துக்கொள்ளும் போது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவார். அந்த உடன்படிக்கையை மீறும் போது தோட்டத்தை விட்டு வெளியாக்குவார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் வஸ்திரம் எடுபட்டு போகும். என்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை ஒரு தேவ பிள்ளை மீறுகிறீங்களோ, நீங்களும் நானும் எல்லாருக்கும் தான். அந்த உடன்படிக்கையை மீறும் போது அந்த மகிமையின் வஸ்திரம் நம்மை விட்டு எடுபட்டு போகும். பிறகு தோட்டத்தை விட்டு வெளியே தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டிய நம்ம மட்டும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எல்லாருக்கும் அடிமையாக அமர்ந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அடிமையா இருக்கிறோம்? உடன்படிக்கையை மீறுகிறதுனால கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறாங்களாம்? மறைக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில நான் வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். கர்த்தர் சில நிபந்தனைகள், சில கண்டிஷனை வைக்கிறார். நான் ஏன்பா முகத்தை மறைக்கிறேன்? எது வரைக்கும் என்ற ஆண்டவரிடத்துல கொஸ்டின் கேட்கிறோமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை இன்னைக்கு எப்படி இருக்கு?
இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகள் கர்த்தரை ஆராதிக்க வருகிறதான ஆராதனைகள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோட வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதை கேட்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்பாங்க. அதனால சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது கடமைக்காக அல்ல. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும், கர்த்தரை நாம் துதிக்கணும். கடந்து வந்த பாதைகள், நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல உடன்படிக்கை மீறாதபடிக்கு எந்த இடத்துல ஒருவேளை ஏழ்மையில இருந்தாலும், ஒருவேளை ஆசீர்வாதத்தின் உச்சகட்டத்துல தான் ஆண்டவர் வைத்திருந்தாலும் அவருடைய உடன்படிக்கையை மீறாதபடிக்கு கர்த்தரை நாம் எப்போதும் போல அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளை மீறாதபடிக்கு நாம் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, வீணான ஆராதனை செய்யும் போது, ஆமென், ஆராதனை என்ற போர்வையில இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் என்ற பெயர்ல கூட இருக்கலாம். ஆனா உங்கள் ஆராதனைகள் வீணாக இருக்குமானால் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பார். அந்த கூட்டத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் கூடுகிறாங்க, கர்த்தர் இருக்கிறார்னு நினைக்கிறீங்களா? அநேக இடங்களில் கர்த்தர் வெளியே நின்று வேதனையோட நிற்கிறார். ஆண்டவருக்குள்ள போக முடியல, வருத்தப்படுகிறார். இதெல்லாம் பார்த்து பார்த்து சுமந்து ஆண்டவர் இழைத்து போனேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் வருத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சுமைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ல, உன் பாரத்தை என் மேல வை. நீ படுகிற கஷ்டம், வேதனைகள், நெருக்கம், கண்ணீர் அதெல்லாம் நீ வை, நான் சுமக்கிறேன். ஆனா நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிற ஆராதனை, ஆட்டம் பாட்டத்தை, மாத பரப்பு, உன் அமாவாசை, உன் பௌர்ணமி ஜபம் இதெல்லாம் நான் சுமக்க ஆளா இல்ல. நான் இழைத்து போனேன் அப்பா, நான் இழைத்து போனேன். இதெல்லாம் விட்டு நீ மனம் திரும்பு, அப்போ உனக்கு நான் செவி கொடுப்பேன், என் முகத்தை மறைக்க மாட்டேன். 2வதாக, சிருஷ்டிகரை எந்த சூழ்நிலையில மறந்து விடாதுங்க. ஆமென். ஒரு பிள்ளை தன் பெற்ற தாய் தகப்பனை மறந்தால் இந்த தாய் தகப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கும், மனது எப்படி இருக்கும்? அப்படியானால் சர்வ உலகத்தை சிருஷ்டித்த சர்வாதிகாரியான அந்த தெய்வம், நம்மை உருவாக்கின தெய்வம், தம்முடைய சாயலின்படி உருவாக்கினாரே, அவரை நாம் மறக்கும் போது அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பார். ஆமென். 3வதாக, அவர் தந்திருக்கிற உடன்படிக்கைகள், இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் மறக்கும் போது கர்த்தர் அவனை மறப்பார், அவனுடைய சந்ததிகளை மறப்பார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வசனத்தை நாம் மறக்காதபடிக்கு, மறவாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டார், மறைக்க மாட்டார். ஆமென். அவர் மறைக்கிற தெய்வம் அல்ல. எப்போ என் பிள்ளை என்கிட்ட வரும், என்ன கேட்கும், நான் எப்போ பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிற தெய்வம். ஆமென். கண்களை மூடுவோமா தெய்வ சமூகத்துல? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கூட ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையில அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஒரு கணம் சொன்னார், பிதாவே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இயேசுவுக்கு தெரியும், ஹல்லேலூயா, பிதா என்னை ஒரு கணம், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அவருடைய முகத்தை மறைத்தாருன்னா ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு அதற்கு பின்னாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மையான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தரை பார்த்து கேட்கிறீங்களா, ஆண்டவரே எது வரைக்கும் அப்பா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஒரு சிலராக இருந்தா கூட ஆண்டவரே இதே கேள்வியோடு வந்திருப்பீங்கன்னா, தேவ சமூகத்தில் ஒரு வீணான ஆராதனை வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம பேசும்போது சத்தமா பேசுறோம், 4 பேர் கூடும்போது நல்ல சத்தமா தான் பேசுறோம். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ என்று கர்த்தர் யோசுவாவிடத்துல சொன்னது போல இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எது வரைக்கும் அப்பா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எது வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைப்பீர்? ஆண்டவரே இதுவரை ஒருவேளை வீணான ஆராதனை நான் செய்திருந்தேன், ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, முழு மனதோடு முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் காணிக்கையை செலுத்துகிறது ஆண்டவரே வீணாக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே 2 காசு உள்ள விதவை போட்ட ஆண்டவரே முழுசுமாக போட்டால் என்று நீரே சாட்சி கொடுத்தீங்களே, என்கிட்ட இருக்கிறத ஆண்டவரே முழு மனதோடு உமக்கு செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா. மாத பிறப்பு ஆண்டவரே, ஹல்லேலூயா, அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் இல்ல ஆண்டவரே. அப்பா எப்போதும் உம்மை துதிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிப்பேன் என்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இனிமேல் என்னுடைய ஆராதனை வீணாக இருக்காது தகப்பனே. வீணான ஆராதனை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. வீணரோட நான் உட்கார்வது இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல வீணான ஆராதனை நடக்கிற இடத்தை தேடி நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. ஆராதனை என்ற போர்வையிலே நடக்கிறதான வீணான ஆராதனை எப்படிதான் ஆட்டப்பாட்டம் போட்டாலும் அதுல நீங்க இல்ல ஆண்டவரே. நீங்க உங்களை நான் வருத்தப்படுத்த மாட்டோம்ப்பா. ஆண்டவரே நீ இழைத்து போனீர் என்று சொல்லிடுறியாப்பா, உமக்கு சகிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஆண்டவரே ஒரு நல்ல ஆராதனை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா.
என்ன சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நாம் மறக்க கூடாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா அவர் அன்பை விட்டு நம்ம பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பில் எந்த ஒரு நாட்டீச்சலும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எப்போதும் அழைக்கும் போது அவர் நமக்கு இதோ இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறந்து எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்பா. எப்போதும் உம்மை முன்னிறுத்தி நான் காரியங்களை செய்வேன் தகப்பனே. அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக ஆண்டவரே, உடைய உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன். ஆண்டவரே, சூழ்நிலைகள் கடுமையாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவரே, வாழ்க்கை பயணத்தில் பல மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அப்பா உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் தகப்பனே. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நான் நடப்பேன். ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நான் நடப்பேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா நான் நடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உடைய முகத்தை மறைக்காதுங்க. ஆண்டவரே, உங்க முகத்தை மறைக்காதுங்க. ஆண்டவரே, அப்பா எது வரைக்கும் என்கிற ஒரு கேள்வி என் வாழ்க்கையில வரக்கூடாதப்பா. இன்றோடு முடிந்து போகட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தோடு முடிந்து போகட்டும் அப்பா. இதுவரையிலும் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. அதற்கு ஒரு முடிவு வரட்டும். என் வாழ்க்கையில இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. துன்பங்களுக்கு முடிவு வரட்டும் ஆண்டவரே. பலவீனங்களுக்கு முடிவு வரட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும். இல்லாமைகள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் விட்டு விலகுகிற தெய்வமும் அல்ல. ஹல்லேலூயா. நாம் சில நிபந்தனைகள் சில கண்டிஷன்களை விட்டு மாறும்போது, பின்மாறும்போது, கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். மறந்து விட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை எல்லாரும் சேர்ந்து என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளம் கையில் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளம் கையில்